ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் குக்கு வித் கோமாலில் அறந்தாகினிசா செஞ்ச தக்காளி ஜாமு. டேஸ்டியான இந்த தக்காளி ஜாமை தென் மாவட்டங்களில் முஸ்லீம் வீடுகளில் செய்வாங்க, கல்யாண விசேஷ நாட்களில். இது பிரியாணி கூட மட்டும் இல்லாமல் நம்ம இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்லாம். அதே போல் ப்ரெட்டு, குழந்தைங்களுக்கு ப்ரெட்டு கொடுக்குற பழக்கம் இருந்துச்சுன்னா ப்ரெட்டுக்கு ஜாமுக்கு பதிலாக இந்த தக்காளி ஜாமை தடவி கொடுக்கலாம். டேஸ்ட் செம்மையாக இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல இனிப்பு புளிப்பு சேர்ந்து ஒரு அருமையான டேஸ்ட்டில் இந்த தக்காளி ஜாம் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செஞ்சுன்னு சொல்லிட்டு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தக்காளி ஜாம் செய்கிறதுக்கு ஒரு பேனில் தண்ணி எடுத்துக்குங்க. தக்காளியை சும்மா லைட்டாக இந்த மாதிரி கிராஸ் ஆட்டம் போட்டுக்குங்க. இதில் போட்டு வேக வைக்க போகிறோம் தண்ணியில். இந்த கிராஸ் போடுறதால தோல் நமக்கு உரிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிராஸ் போட்டு கொஞ்ச நேரம் இது தோல் உரிக்கிற அளவுக்கு வேக விடுங்க. ரொம்ப வேக விடக்கூடாது, இந்த தோல் மேலேருந்து எடுக்கிற அளவுக்கு வேகணும், அவ்வளோதான். வெந்த தக்காளியிலேருந்து மேல் தோலை நீக்கிடலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி கிராஸ் போட்டதால் நம்ம ஈஸியாக இந்த தோலை நீக்கிடலாம். தோல் நீக்கிற பிறகு இதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். இந்த நெய்யில் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டுக்குங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கணும். இந்த தக்காளியை 1 நிமிஷம் வதக்கிக்கலாம் ஹை ஃப்ளேமில். இது 1 நிமிஷம் வதக்கின பிறகு ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இதில் வெதநீக்கின பேரிச்சப்பழம், ஒரு 8 பேரிச்சப்பழம் எடுத்தேன், அது சேர்த்துக்கலாம். 4 தக்காளிக்கு 8 பேரிச்சப்பழம். இதோட 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம வேக விடணும். இதை அவ்வளோதான். இது ஜாம் ஸ்டேஜுக்கு நல்லா வெந்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேம் வச்சுக்கிங்க. லோ ஃப்ளேமில் வேக வைங்க. அவ்வளோதான், நல்லா வெந்து தக்காளி ஜாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இது கொஞ்சம் முழுசாக இருக்கணும். தக்காளியெல்லாம் ரொம்ப நம்ம சில பேர் மிக்சியில் அரைச்சி போடுவாங்க. அந்த மாதிரி மிக்சியில் அரைக்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி ஓவராக மசிஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி கொஞ்சம் முழுசாக வரணும். தக்காளி, இந்த பேரிச்சப்பழம்லாம் நம்ம சாப்பிடும்போது, எடுத்து தொட்டு சாப்பிடும்போது முழுசாக வந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், தக்காளி ஜாம் ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் முந்திரி கொஞ்சம் வறுத்து போட்டுக்கலாம். ஆரம்பத்துலேயே நம்ம நெய் போடும்போதே கொஞ்சம் முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ நான் முந்திரியெல்லாம் போடல, அப்படியே ப்ளெயினாக தான் எனக்கு பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டா தான் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், அருமையான தக்காளி ஜாம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணிக்கு, இட்லி தோசைக்கு, அதே சமயத்தில் நம்ம ப்ரெட்டுக்கு கூட இதை தடவி சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களோட விடைபெறுவது உங்களுக்கு எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.